Hi hello friends, நீங்க பார்த்துட்டு இருக்கிறது நம்ம டெக் தமிழ் சேனல். இன்னைக்கான வீடியோவில் ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனான வீடியோ தான் வந்து பார்க்க போறோம். என்ன அப்படின்னு கேட்டிங்க அப்படின்னா, தமிழ்நாடு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை எப்படி ஆன்லைன் மூலமா அப்ளை பண்ணி குயிக்காக வந்து வாங்குறது அப்படிங்கிறத தான் இந்த வீடியோவில் சொல்லியிருக்கேன். இதற்கு முன்னாடி 2025 இருந்த ஒரு வெப்சைட்டை வந்து இப்போ அப்டேட் பண்ணி 2026 உங்களுக்கு புது ஒரு வெப்சைட்டை வந்து கொடுத்துருக்காங்க. ஏன் அப்படின்னா, போன வாட்டி இந்த வெப்சைட்டில் நிறைய இஷ்யூஸ் வந்து இருந்தது. ரொம்ப ஸ்லோவாக லேக் ஆகிருந்த வெப்சைட்டை இப்போ கொஞ்சம் ஃபாஸ்ட்டாக நியூ போர்ட்டில் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ இருக்கக்கூடிய அப்டேஷனில் எப்படி வந்து நம்ம வந்து இந்த ஒரு வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்குறது அப்படிங்கிறத டீட்டெயிலாக வந்து சொல்லியிருக்கேன். வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் வந்து பாருங்கள். இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ்க்கு நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா நம்ம சேனலில் கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடிய ஒரு பெல் ஐக்கான் அதை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா நாங்கள் போடக்கூடிய வீடியோஸில் உங்களுக்கு உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷனாக வந்துடும். ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இந்த ரெண்டு வெப்சைட்டுடைய லிங்க் கீழே டிஸ்கிரிப்ஷனில் வந்து கொடுத்துருக்கேன். ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் இந்த தனித்தனியான வெப்சைட்டுக்கு உங்களால் வந்துட முடியும். நீங்கள் ஒரு போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ண போகிறீங்க அப்படின்னா உங்ககிட்ட பேசிக்காக இருக்கக்கூடியது ஆதார் கார்டு, ஃபோட்டோ, உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோ கண்டிப்பாக உங்ககிட்ட இருக்கணும். இப்போ நடைமுறையில் கொடுத்துருக்கக்கூடிய மெத்தடில் என்ன உங்களுக்கு இருக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, கம்பல்சரி உங்கள் மெயில் ஐடி, மொபைல் நம்பருக்கு ஓடிபி கண்டிப்பாக ரிசீவ் ஆகும். அதற்கு முன்னாடி நீங்கள் அதை அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னா உங்களுடைய ப்ரொஃபைலை க்ரியேட் பண்ணணும். ப்ரொஃபைல் அப்படின்னா உங்கள் நேம், உங்கள் டேட் ஆஃப் பர்த், உங்கள் பேரண்ட்டோடைய நேம், அதுக்கப்புறம் உங்களுடைய அட்ரஸ், இது எல்லாமே சேவ் பண்ணி வச்சுக்கணும். அதற்கு பிறகு உங்கள் ஐடி ப்ரூஃப் ஏதாச்சும் உங்களுக்கு வந்து நீங்கள் சப்மிட் பண்ணணும். பேன் கார்டாக இருக்கலாம், பாஸ்போர்ட்டாக இருக்கலாம், இல்லது உங்களுடைய ஓட்டர் ஐடியாக இருக்கலாம். இந்த மாதிரி இருக்கக்கூடிய டாக்குமெண்ட் கண்டிப்பாக நீங்கள் அப்லோட் பண்ணி ப்ரொஃபைல் கிரியேட் பண்ணுறதுக்காக நீங்கள் கண்டிப்பாக வைக்கணும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ இந்த வெப்சைட்டோட லிங்க் இது வந்து பழைய போர்ட்டல். ஸோ இதில் என்ன வந்து கொடுத்துருக்காங்கன்னா, போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்வீசஸ் இஸ் நவ் அவைலபிள் இன் நியூ போர்ட்டல் CCTNS 2.0 அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. அதோட வெப்சைட்டும் லிங்க்கும் இதில் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இன்னொரு பேஜ் வந்து கூட்டிகிட்டு போகும். பேசிக்காக இதில் வந்து நம்ம மேக்ஸிமம் இந்த eservices.tnpolice.gov.inல நாம் இதில் வந்து பெய்டு சர்வீசஸ் நம்ம யூஸ் பண்ணியிருப்போம். நீங்கள் டிராஃபிக் சலான் கட்டுறதாக இருக்கட்டும், அல்லது போலீஸ் வெரிஃபிகேஷனாக இருக்கட்டும், இல்லை LDRாக இருக்கட்டும், அதாவது லாஸ்ட் டாக்குமெண்ட் ரிப்போர்ட்னு சொல்லுவாங்க. இந்த மாதிரியான ரிப்போர்ட்ஸ் எல்லாமே நம்ம பெய்டில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இது மட்டும் தான் இதில் வந்து சேஞ்ச் பண்ணி இதில் கொடுத்துருக்காங்க. சம்டைம்ஸ் இந்த சைட் உங்களுக்கு வந்து லோட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. கொஞ்சம் நேரம் கழித்து நீங்கள் வந்து ரிஃப்ரெஷ் பண்ணிங்க அப்படின்னா இந்த வெப்சைட் உங்களுக்கு டோட்டலாக வந்து ஓப்பன் ஆகிடும். இதை நம்ம ஓப்பன் பண்ண பிறகு நம்ம எப்படி வந்து நம்ம போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணுறது அப்படின்னு வந்து பார்க்கலாம். ஜஸ்ட்டு நீங்கள் லாகின் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்களுக்கு இதில் ரிஜிஸ்டர் வந்து பண்ணியிருக்கணும். ஸோ ரிஜிஸ்டர் பண்ணுறதுக்கு இந்த சைடில் உங்களுக்கு ஒரு ஐக்கான் மாதிரி இருக்கும். அதை கிளிக் பண்ணிங்க அப்படின்னா இதில் ப்ளீஸ் லாகின் ஆர் ரிஜிஸ்டர் இன் போர்ட்டல் அண்ட் கெட் ஆக்சஸ் டு மோர் சர்வீசஸ் வந்து கொடுத்துருக்காங்க. இதில் நீங்கள் ஃபஸ்ட்டாக தான் லாகின் பண்ணுறீங்க அப்படின்னா நீங்கள் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணி பண்ணிக்கணும். இதில் கீழே வந்து யூசர்ஸ் who have availed service through the Tamil Nadu Police previous portal are requested to click here to view or download their respective reports or services status. நீங்கள் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா முன்னதாக அதில் நீங்கள் ஸ்டேட்டஸோ இல்லை டவுன்லோடோ பண்ண முடியும் அப்படிங்கிற ஒரு இன்ஃபர்மேஷனும் வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ எனக்கு வந்து ஃபஸ்ட் டைம் அப்படிங்கிறதுனால நான் ரிஜிஸ்டரை கிளிக் பண்ணிக்கிறேன். இதில் வந்து பார்த்தீங்கன்னா சிட்டிசன் ரெஜிஸ்ட்ரேஷன் சொல்லிட்டு உங்களுக்கு சிட்டிசன் நம்ம வந்து கிளிக் பண்ணிக்கிறோம். இப்போது நான் ஃபஸ்ட்டாக பர்சனல் டீட்டெயில், சூஸ் பாஸ்வேர்ட், காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 3 ஆப்ஷன்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதை நான் எல்லாத்தையுமே வந்து ஃபில் பண்ணிக்கிறேன். இதை ஃபில் பண்ணிவிட்டு ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நம்ம எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ முதல் விஷயமா இதில் வந்து பர்சனல் டீட்டெயில்ஸில் என்னுடைய நேம், கீழே ஃபாதர் நேம், கீழே டேட் ஆஃப் பர்த்தை நான் ஃபில் பண்ணிக்கிறேன். இதில் வந்து எந்த ஒரு தவறுதலும் இல்லாமல் கரெக்டாக வந்து ஃபில் பண்ணிக்கோங்க. இந்த ஒரு டீட்டெயில் நீங்கள் போலீஸ் வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணும்போது சேம் நேமை தான் உங்களுக்கு ஷோ ஆகும். அதில் எடிட் பண்ணுற ஆப்ஷன்லாம் உங்களுக்கு காமிக்காது. பேசிக்காக அதில் வந்து உங்களுடைய ஃபோட்டோ மற்றும் உங்களுடைய ஆதார் கார்டு அப்லோட் பண்ணுற மாதிரி ஜஸ்ட் ஆன் ஆப்ஷன், பே பண்ணுற ஆப்ஷன் மட்டும் தான் இருக்கும். இதில் என்ன டீட்டெயிலாம் போடுறீங்களோ அதுதான் உங்களுக்கு அதில் பிரிண்டரில் வரும். ஸோ கொஞ்சம் கேர்ஃபுல்லாக நீங்கள் அப்ளை வந்து பண்ணுங்கள். இப்போது நான் வந்து என்ன பண்ணுறேன், என் நேம், ஃபாதர் நேம், டேட் ஆஃப் பர்த் போட்டுட்டு கீழே நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கண்டினியூங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு இதில் சூஸ் பாஸ்வேர்ட் அப்படின்னு வந்து கொடுத்துருக்காங்க. இப்போ நான் எனக்கு ஒரு யூசர் நேமை நான் செட் பண்ணணும். இப்போ நான் யூசர் நேமை என்னோட சேஞ்ச் பண்ணி நேமை வந்து போட்டு ஒரு சில நம்பர்ஸ் போட்டு யூசர் நேம் கிரியேட் பண்ணிக்கிறேன். அதன் பிறகு பாஸ்வேர்டையும் நான் கரெக்டாக வந்து கேரக்டரிஸ்டிக்ஸ் 8 கேரக்டரிஸ்டிக்ல இருக்கிற மாதிரி ஸ்பெஷல் கேரக்டர் எல்லாம் போட்டு கேப்ஸ் ஆன் பண்ணி அதையாமே ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போது கீழே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கண்டினியூ அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு காண்டாக்ட் டீட்டெயில்ஸ் இருக்கும். இந்த காண்டாக்ட் டீட்டெயில்ஸில் ஃபஸ்ட் இமெயில் அட்ரஸ், மொபைல் நம்பர் இருக்கும். ஸோ இந்த இமெயில் அட்ரஸ் போட்டு சென்ட் ஓடிபி, மொபைல் நம்பர் போட்டு சென்ட் ஓடிபி கிளிக் பண்ணிடுறேன். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு ஓடிபி வந்து சென்ட் ஆயிருக்கும். ஓடிபி சென்ட் ஆனவங்க இமெயில் ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும்
கீழே மொபைல் ஓடிபி என்டர் பண்ணுறதுக்கான பாக்ஸும் வந்து ஓப்பனாக இருக்கும். அதை வந்து கரெக்டாக நீங்கள் என்டர் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும். கேப்சா போட்டு ரிஜிஸ்டர் அப்படிங்கிறத கிளிக் வந்து பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ உங்களுக்கு சக்ஸஸ்ஃபுல்லியாக இந்த யூசர் ரிஜிஸ்ட்ரேஷன் சக்ஸஸ்ஃபுல்லி அப்படின்னு வேலை வந்து வரும். இப்போது வெல்கம் டு தமிழ்நாடு போலீஸ் சிட்டிசன் போர்ட்டல் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் மறுபடியும் பார்த்தீங்கன்னா ப்ளீஸ் லாகின் டு கண்டினியூ யூசிங் தி போர்ட்டலை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா இப்போ நான் வந்து ஆல்ரெடி சேவ் பண்ணியிருக்கேன். என்னுடைய யூசர் நேமையும் பாஸ்வேர்டையும் நான் இதில் என்டர் பண்ணிக்கிறேன். இப்போது இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டேர்ம்ஸ் ஆஃப் யூசேஜ் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா ஒரு சில டேர்ம்ஸ் வரும். இது எல்லாத்தையும் பார்த்துட்டு கீழே அக்ரீட் கொடுத்துட்டு இப்போ வந்து உங்களுக்கு செக் பாக்ஸ் இருக்கும். அதை செக் பண்ணிவிட்டு கீழே கேப்சா இருக்கும். அந்த கேப்சா போட்டுட்டு லாகின் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கோங்க. செலக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வெல்கம் டு தமிழ்நாடு போலீஸ் லெட்ஸ் கெட் ஸ்டார்டட் இன் 2 ஈஸி ஸ்டெப்ஸ் இருக்கும். கீழே பிகின் வந்து கொடுத்துக்கிறேன். இதில் உங்களுக்கு டிஸ்பிளே பிக்சர் இருக்கும். கீழே உங்களுடைய நேம், மேலே டிஸ்பிளே பிக்சர் உங்களுக்கு அப்டேட் பண்ணிக்கிறதுன்னு அப்டேட் பண்ணிக்கோங்க. நேமும் கீழே யூசர் ஐடியும் வந்து கொடுத்துருப்பாங்க. ஃபஸ்ட்டாக உங்களுக்கு செட்டப் ப்ரொஃபைலில் உங்கள் நேம் இது எல்லாமே வந்து உங்களுக்கு டிஃபால்ட்டாக வந்துடும். ஆல்ரெடி நீங்கள் பண்ணதுனால இப்போ நான் நெக்ஸ்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ண பிறகு உங்களுக்கு செக்யூரிட்டி கொஸ்டினாக ஒரு ஆட் மினிமம் 3 கொஸ்டின்ஸ் இருக்குது. இதில் ஆட்ரோட 3 வாட்டி நீங்கள் கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்ரோ அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா 3 கொஷின்ஸ் வந்து கேட்டிருப்பாங்க. அதற்கான ஆன்சரை நீங்கள் செட் பண்ணிவிட்டு ஜஸ்ட் நீங்கள் வந்து சேவ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு 3 இந்த மாதிரி ஷோ ஆகும். அதன் பிறகு உங்களுக்கு ஃபினிஷ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். ஆட்ரோவில் கொடுத்த பிறகு ஃபினிஷ் கொடுத்துட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு யூ ஆர் ஆல் செட் அப்படின்னு வந்துடும். இப்போ யுவர் ப்ரொஃபைல் ஹாஸ் பீன் கிரியேட்டட் சக்ஸஸ்ஃபுல்லி ரீலாகின் டு ஆக்சஸ் தி சர்வீசஸ்னு இருக்கும். இப்போ நான் லாகின் வந்து கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணப்போ அகைன் நீங்கள் யூசர் நேம் பாஸ்வேர்ட் கேப்சா மட்டும் போட்டு லாகின் வந்து பண்ணிக்கோங்க. லாகின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இந்த மாதிரி ப்ரொஃபைல் வந்து ஓப்பன் ஆகிடும். உங்களுடைய வெப்சைட் அழகாக நீங்கள் வந்து உங்களுடைய ப்ரொஃபைலில் ஓப்பன் பண்ணிட்டீங்க. இப்போ நம்ம வந்து மெயினாக இந்த சைட்டுக்கு நம்ம எதுக்கு வந்திருக்கோம்னா பிவிஆர் அப்ளை பண்ணுறதுக்கு, அதாவது போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட் அப்ளை பண்ணுறதுக்கு. இப்போது மேலே சிட்டிசன் சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணி கீழே பெய்டு சர்வீசஸ்ன்னு இருக்கும். அதையும் நான் செலக்ட் பண்ணிக்கிறேன். செலக்ட் பண்ண பிறகு உங்களுக்கு 3 ஆப்ஷன் வந்து காமிக்கும். ஃபஸ்ட்டு LDR ரிப்போர்ட், அதன் பிறகு ரோடு ஆக்சிடென்ட் டாக்குமெண்ட், லாஸ்ட்டாக வந்து போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட் அப்படின்னு இருக்கும். இதை கிளிக் பண்ணி அப்படின்னா நியூ ரெக்வெஸ்ட் அப்படின்னு இருக்கும். அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மை ப்ரொஃபைலில் ஃபஸ்ட்டு நம்ம இதை கம்ப்ளீட் வந்து பண்ணணும். இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக இருக்கக்கூடியது இங்கிலீஷில் எல்லாமே வந்து இருக்கும். கீழே பெயர் தமிழில் வந்து இருக்கும். இதில் உங்களுடைய பெயரும் உங்களுடைய ஃபாதருடைய பெயரும் தமிழில் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிவிட்டு கீழே ரிலிஜன் கேஸ்ட் கம்யூனிட்டின்னு இருக்கும். இது எல்லாத்தையுமே கரெக்டாக ஃபில் பண்ணிக்கோங்க. ஃபில் பண்ணிவிட்டு அலியஸ் நேம் வந்திருக்கான்னு கேட்டிருக்காங்க. இல்லைனா நோ ப்ராப்ளம், அதை நீங்கள் ஃபில் பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு அட்ரஸ் டீட்டெயிலில் ப்ரெசென்ட் அட்ரஸ் வந்திருக்கும். இதையும் நீங்கள் ஃபில் பண்ணுற மாதிரி வரும். இதில் கண்ட்ரி, ஸ்டேட்டு, உங்களுக்கு என்ன பிளேஸில் ரூரலாக அர்பன் அப்படின்னு கொடுத்துட்டு கீழே உங்களுடைய டோர் நம்பர், போஸ்ட் ஆஃபீஸ், டிஸ்ட்ரிக்ட், தாலுக் இது எல்லாத்தையுமே வந்து போட்டுட்டு பின்கோடையும் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. நீங்கள் பெர்மனன்ட் அட்ரஸாக இருந்தால் செலக்ட் இந்த இடத்துல பெர்மனன்ட் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிட்டீங்க. எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அது சேம் அப்படியே காப்பியாகி வந்துடும். இப்போ கீழே கான்டாக்ட் டீட்டெயில்ஸில் ஆல்ரெடி உங்களுக்கு ஃபில் ஆகிருக்கும். ஸோ அதனால் அது வந்து நீங்கள் வந்து இது பண்ண வேண்டிய அவசியம் இல்லை. அதன் பிறகு ஐடி ப்ரூஃப்னு வந்திருக்கும். இந்த ஐடி ப்ரூஃபில் நான் இப்போ வந்து செலக்ட் பண்ணிக்கிறது பேன் கார்டை வந்து செலக்ட் பண்ணிக்கிறேன். பேன் கார்டு செலக்ட் பண்ண பிறகு இந்த பக்கத்துலேயே உங்களுக்கு அதில் பேன் கார்டில் நேம் எப்படி இருக்கோ அது போல் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதே போல் பேன் கார்டு நம்பர் வந்து கேட்டிருக்காங்க, அதையும் என்டர் வந்து பண்ணிக்கோங்க. அதன் பிறகு அட்ரஸ் இருக்குது. அட்ரஸில் உங்கள் அட்ரஸை செலக்ட் பண்ணிவிட்டு கீழே அப்படியே வந்தீங்கன்னா அட்டாச் ஃபைல் இருக்கும். இதில் உங்கள் பேன் கார்டை செலக்ட் பண்ணிவிட்டு மேக்ஸிமம் 5 MBக்குள்ளே இருக்கலாம். PDF, PNG, JPEG இந்த மாதிரி வந்து இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஜஸ்ட் அட்டாச் ஃபைலை கொடுத்துட்டு நீங்கள் உங்களுடைய ஃபைலை அப்லோட் வந்து பண்ணணும். பண்ண பிறகு இந்த சைடில் உங்களுக்கு ஆட் ஐடி ப்ரூஃப்னு இருக்கும். அதை வந்து கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஐடி ப்ரூஃபோட டாக்குமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே செலக்ட் வந்து ஆகிடும். அதன் பிறகு செலக்ட் பண்ண பிறகு சேவ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கும். அந்த சேவை கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் நீங்கள் சேவ் பண்ணுறீங்களான்னு வந்து கேட்டிருக்கும். ஸோ எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ தான் இந்த ப்ரொஃபைல் எல்லாம் கிரியேட் பண்ண பிறகு போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டுக்குள்ளே நம்ம போக போகிறோம். இதில் சர்வீஸ் டைப் வந்து கேட்டிருக்காங்க. நான் இப்போ செல்ஃப் வெரிஃபிகேஷன் அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கிறேன். கிளிக் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ப்ரொசீட் வந்து ஆப்ஷன் இருக்கும். கிளிக் பண்ணிக்கோங்க. மறுபடியும் ப்ரொசீடுக்கு எஸ் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போது இதில் நீங்கள் டிஃபால்ட்டாக எதையுமே நீங்கள் வந்து எடிட் பண்ண முடியாது. உங்கள் நேம், உங்கள் ஃபாதர் நேம், உங்கள் தமிழில் டேட் ஆஃப் பர்த், உங்கள் கான்டாக்ட் நம்பர், அதே போல் உங்கள் அட்ரஸ் இது எல்லாமே டிஃபால்ட்டாக இருக்கும். ஒரு சில டீட்டெயில்ஸை மட்டும் தான் நீங்கள் வந்து அட்டாச் பண்ணணும். என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவும் இதில் ஆதார் கார்டையும் நீங்கள் வந்து செலக்ட் வந்து பண்ணணும். இதில் அட்டாச் ஃபைலை கிளிக் பண்ணி உங்களுடைய பாஸ்போர்ட் சைஸ் ஃபோட்டோவையும் அப்லோட் பண்ணிக்கோங்க. இந்த சைடு அட்ரஸ் ப்ரூஃப்க்கு ஆதார் கார்டை அட்டாச் ஃபைல்ஸ் கிளிக் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி அப்லோட் வந்து பண்ணிக்கோங்க. கீழே டிக்ளரேஷனில் டிக் பாக்ஸ் இருக்கும். செக் பண்ணிவிட்டு நீங்கள் சப்மிட் அண்ட் பே வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிங்கன்னா மறுபடியும் உங்களுக்கு சப்மிட் பண்ணுறதுக்கு எஸ் வந்து கேட்டிருக்கும். ஸோ கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் உள்ளே வந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்து கிரியேட் ஆகிருக்கும். அதாவது ரெக்வெஸ்ட் நம்பர் கிரியேட் ஆகிருக்கும். ஸோ மறுபடியும் கீழே கண்டினியூ பண்ணுறதுக்கு
பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதற்கான அமௌண்ட்டாக உங்களுக்கு 500 கவர்மெண்ட்லேயே சார்ஜ் பண்ணுறாங்க. ஜஸ்ட்டு இது எல்லாத்தையும் பார்த்துட்டு பே அப்படிங்கிறத கிளிக் பண்ணிக்கோங்க. இதில் உங்களுக்கு QR கோடும் இருக்குது, UPI இருக்குது, அதே போல் உங்களுக்கு நெட் பேங்கிங் அவைலபிளாக கொடுத்துருக்காங்க. ஜஸ்ட்டு பே நோவை கிளிக் பண்ணி உங்களுடைய பேமெண்ட்டை சக்ஸஸ்ஃபுல்லியாக நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு இந்த அக்னாலஜ்மெண்ட் நம்பர் வந்துடும். நீங்கள் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய ஸ்டேட்டஸை ரொம்ப எளிமையாக தெரிஞ்சுக்க முடியும். உங்கள் அமௌண்ட்டை நீங்கள் சக்ஸஸ்ஃபுல்லியாக முடிச்சிட்டிங்க அப்படின்னா ஜஸ்ட்டு நீங்கள் என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இந்த பேஜ்லேயே உங்களுக்கு சிட்டிசன் சர்வீசஸில் பெய்டு சர்வீசஸில் கீழே போலீஸ் வெரிஃபிகேஷன் ரிப்போர்ட்டில் வெரிஃபை அப்படிங்கிற கிளிக் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு PVR ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துருக்கும். அந்த நம்பரை என்டர் பண்ணிவிட்டு உங்கள் மொபைல் நம்பரை என்டர் பண்ணிவிட்டு கேப்சா போட்டுட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு என்ன ஸ்டேட்டஸில் இருக்குது அல்லது டவுன்லோட் பண்ணுறதுக்கு ஆப்ஷனும் இங்கே கொடுத்துருவாங்க. ஸோ அதன் பிறகு நீங்கள் எளிமையாக நீங்கள் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை டவுன்லோட் பண்ணிக்கலாம். இந்த சர்டிஃபிகேட் எனக்கு உடனடியாக எனக்கு வேணும், எனக்கு 3 டேஸில் இல்லை 2 டேஸில் எனக்கு வேணும் அப்படின்னா இந்த ஒரு அக்னாலஜ்மெண்ட்டை நீங்கள் டேரெக்டாக உங்களுடைய போலீஸ் ஸ்டேஷனுக்கு எடுத்துகிட்டு போனீங்கன்னா அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு உடனடியாக அவங்க போகிறதுக்கும் வாய்ப்பு இருக்குது. இது ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தான் போடுவாங்க. ஸோ நீங்கள் டேரெக்டாக போய் கேட்டிங்கன்னா கூட உங்களுக்கு இந்த ஒரு ஆப்ஷன் குயிக்காக நடக்கிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது. ஸோ இந்த மாதிரி தான் உங்களுடைய போலீஸ் வெரிஃபிகேஷன் சர்டிஃபிகேட்டை அப்ளை பண்ணி வாங்கிக்க முடியும். நீங்களே அப்ளை பண்ணிக்கலாம். இதில் ஜாப் வெரிஃபிகேஷனும் இருக்குது, செல்ஃப் வெரிஃபிகேஷன் இருக்குது. ஒரு சில காரணங்களுக்காகவும் இந்த வெரிஃபிகேஷன் அப்ளை பண்ணுறாங்க. இந்த மாதிரி அப்ளை பண்ணி நீங்கள் எளிமையாக வாங்கிக்கோங்க. கண்டிப்பாக இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் தெரியணும்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க. ஸோ தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.